ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ் போட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு சுறுசுறுப்பே வரமாட்டுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ கண்டினியூவாக வந்து என்னுடைய வீடியோவும் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் வந்து வாய்ஸர் கொடுக்குறது வந்து கடையில் வந்து வாய்ஸர் கொடுத்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வண்டி சத்தம்லாம் கொஞ்சம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் மட்டும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சுறுசுறுப்பு வர்றதுக்கு அதுவாக வராது, நாம் தான் அந்த சுறுசுறுப்பை வர வைக்கணும். அப்போ வர வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இருக்குது இல்லையா? நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து வீட்டில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு நம்ம ஏதாவது ஃபினான்ஷியலாக ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு மனசில் ஒரு கேம் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு அடியும் நம்ம எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக நம்மளே அறியாமல் அது ஒரு நமக்கு வந்து ஒரு டார்கெட்டை போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நம்மளை தள்ளும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வந்து நீங்கள் யோசிக்காமல் வந்து அந்த வேலையை வந்து செய்யுங்க. இன்றைக்கி வந்து நிறைய பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல், அந்த டைலரிங் தொழில் தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் புரியாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து தெரிஞ்சும் நம்ம வந்து அதிலேருந்து நம்ம மேலே வளர்கிறதுக்கு எந்த ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப வந்து நம்ம ஒருத்தர் வந்து வருமானம் வந்து நமக்கு குடும்பத்துக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு செட் ஆகாது. அப்போது 2 பேர் வருமானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னாக்கா, சீக்கிரமாக வந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து மிஷினில் வந்து உட்கார்றதுக்கு நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கு நீங்களாக வந்து அதை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்குவாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்படி தான் சுறுசுறுப்பு வரும். அதே போல் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 6-7 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும், இன்றைக்கி வந்து நம்மளால் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு தன்னம்பிக்கையோட மிஷினில் உட்காந்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பு எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாது. அதனால் வந்து நீங்கள் யோசித்து நீங்கள் வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து செகண்டு. தேர்டு வந்து என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து அதிகமாக வந்து செல்ஃபோன் பார்க்காதீங்க. அதாவது பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, அதுக்கான டைமை வந்து பிரிச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மிஷினில் வந்து உக்காந்ததுக்கப்புறம் அந்த செல்லை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது வீடியோ பார்க்குறதோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்ப்போம், அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை தள்ளும், அப்புறம் இன்னொரு வீடியோ அப்படி போய்கிட்டே இருக்குமே தவிர நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம். அதனால் வந்து நீங்கள் வந்து செல்ஃபோனை வந்து எடுத்து பார்க்க செய்யாதீங்க. மிஷினில் உட்காந்துட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல மட்டுமே நமக்கு நம்மளுடைய மைண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 7 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும், ஒரு 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால் வந்து சரியாக வந்து பயன்படுத்த முடியும். இதையுமே ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சாதா ப்ளவுஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதையுமே வந்து லைனிங் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா ஓகே, இல்லை அப்படின்ற பட்சத்தில் நைட்டுக்கே நீங்கள் வந்து லைனிங்லாம் வாங்கி வச்சுட்டு நைட்டே வந்து நம்ம சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து ப்ளவுஸ் நாளைக்கு ஸ்டிச் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அது வந்து முன்கூட்டியே நம்ம எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு வந்து ரொம்பவுமே இருக்கும். காலைல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஷினில் உட்காரும்போது வந்து அப்போ வந்து ப்ளவுஸை வெட்டி நம்ம தைக்க ஆரம்பிக்கும்போது நம்ம ஆல்ரெடி வீட்டு வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கே மணி 9:30 10 ஆகிடுது. அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் உட்காந்து தைக்கும்போது எப்படியும் 11:30 இல்லை 12 1 ஆகிடும் இல்லைங்களா? அதுக்காக தான் நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து நைட்டே வந்து ப்ளவுஸ் எதெல்லாம் நம்ம காலைல தைச்சி நம்ம ஈவினிங் கொடுக்கணுமோ இல்லை மறுநாள் கொடுக்கணுமோ அதை நம்ம வந்து நைட்டுக்கே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக முடியும். நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது மூலிமா தான் நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்க முடியும். நான் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நான் வந்து நைட்டே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதை தான் உங்ககிட்ட வந்து நான்
வீடியோவில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து அது எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. நான் அதை வந்து தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே நைட்டே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா காலையில் வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கடையில் இருக்கிறதுனால நம்ம கடையில் வந்து நான் ஒரு 7:30 மணி 7:30 இல்லை 8 மணி வரைக்கும் உட்காந்து ப்ளவுஸ் தைப்பேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நாளைக்கு என்னென்னலாம் தைக்கணுமோ அது எல்லாமே வந்து நம்மக்கிட்டே லைனிங் இருக்குது. அதனால் வந்து நம்ம எதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வைக்கணுமோ அது எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு சாதா ப்ளவுஸ் இருந்ததுன்னா சாதா ப்ளவுஸை கட் பண்ணிவிடுவேன். லைனிங் ப்ளவுஸ் இருக்குன்னா லைனிங் ப்ளவுஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். எப்படியும் ஒரு 10 ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மறுநாள் காலையில் வந்தோடனே கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து மிஷினில் உட்காந்து தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அது மாதிரி செய்யும்போது எனக்கு வந்து வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா டைமிங் வந்து பார்த்துப்பேன். ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துப்பேன். எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வந்து ஒரு ப்ளவுஸை தைக்க முடியுது அப்படின்றதுமே ஃபாலோ பண்ணிப்பேன். இப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் ப்ளவுஸுக்கு வந்து இன்னும் சீக்கிரமாக தைக்கணும் அப்படின்னு தோணும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸு ஒரு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு ப்ளவுஸு இன்னும் சீக்கிரமாக வந்து அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக தைப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் ஃபாஸ்ட்டாக தைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவேன். இப்படி நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்மளே அறியாமல் அந்த ஃபாஸ்ட்டு வந்து நமக்கு வர செஞ்சிடும். அது வந்து நான் பார்த்துப்பேன். அதே சமயம் நமக்கும் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பாட்டு ஏதாவது ஒன்று போட்டு விட்டுட்டு நம்ம மட்டன் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிடிச்ச பாட்டாக நம்ம கேட்டுக்கிட்டே நம்ம வேலையை செய்யும்போது நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம தன்னம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். நம்மளால் முடியாது, நம்ம எப்படிப்பா ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. நீங்கள் வந்து அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஒரு விஷயத்தையும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுமே வந்து ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்மளுமே வந்து சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஈவினிங் நம்ம என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைன்றவங்களுக்கும் எனக்கு பாருங்கள், இப்போ நான் வீட்டில் இருந்த வரைக்கும் இருந்த ஃபார்மேட் தான் அது. இப்போது நம்ம கடைக்கு வந்ததுக்கப்புறம் நான் காலையில் எல்லா வேலையும் முடிச்சிடுறேன். 8 மணிக்கெலாம் எனக்கு வீட்டு வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. என் சின்ன தம்பி வந்து 10th படிக்கிறான். அதனால் 10th காலைல 8 மணிக்கெலாம் ஸ்கூலில் இருக்கணும். அப்படின்றதுனால நான் ஒரு 6:30க்கெலாம் எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு காலைல டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு சட்னி அரைச்சிடுவேன். அதுக்கப்புறமே வந்து மதிய லஞ்சு சாப்பாடும் வடிச்சிட்டு குழம்பும் வச்சுட்டு தொட்டுக்க செஞ்சு வச்சுட்டு மணி 8 மணிக்கெலாம் வீட்டில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். எனக்கு பாத்திரம் துலக்கிட்டே நான் அந்த வேலையை எல்லாமே செஞ்சுருவேன். அப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கிளம்பி வர்றதுக்கு ஒரு 8:30 8:45 ஆகிடும். 9 மணிக்குள்ளார நான் வந்து கடைக்கு வந்துடுவேன். இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு எனக்கு ரொட்டீன் ஒர்க்கு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே எனக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காலையிலே எழுந்திரிச்சி வேலையை முடிக்கிறதுனால எனக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுது. டிஃபன் வேலையும் முடிஞ்சிடுது, லஞ்ச் வேலையும் முடிஞ்சிடுது. நம்ம காலையிலே சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுடலாம். நான் வீட்டில் இருக்கும்போது எப்பயுமே காலை சாப்பாடு 11:30 12 மணிக்கு தான் சாப்பிடுவேன். அதுமாரி பழகிட்டேன். இப்போ வந்து நம்ம காலையில் கடைக்கு வரோன்றதுனால காலையில் உட்காந்து நம்மளால் டிஃபன் சாப்பிட முடியாது. அதனால் ஒரு வட்டாவில் ஒரு 2 இட்லி வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்றது. அதுக்கப்புறம் அதனால் மதியத்துக்கு லஞ்சுக்கு மட்டும் வீட்டுக்கு போயிடுறது. இப்படி தான் போயிட்டுருக்கு ரொட்டீன் ஒர்க்கு. அதே போல் ஈவினிங் டைமில் நம்ம எதனா குழம்பு மதியம் வச்சுட்டு வந்தோம் பார்த்திங்களா, அது இருந்தது அப்படின்னா பசங்க வந்து நைட்டுக்கு வந்து சாதம் வடிச்சிடுங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தோசையோ இட்லியோ ஊற்றிட்டு 2 சட்னி அரைச்சிடுவாங்க. நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இப்படி தான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு டெய்லியுமே போயிட்டுருக்கு. எனக்கு பசங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க, வீட்டுக்காரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படிலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தான் வந்து எனக்கு வீட்டு வேலையுமே சீக்கிரமாக முடியுது. நான் லஞ்ச் வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுங்காட்டியுமே வீட்டில் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு எடுத்துருவார். வீட்டையுமே பெருக்கி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாரு. பசங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிடுங்க. பசங்க காலையில் எழுந்திரிச்சி எந்த வேலையும் செய்ய முடியாது. நானும் செய்ய சொல்ல மாட்டேன். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையுமே நானே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ப்ராப்பராக எல்லா வேலையும் முடிஞ்சதுனாலே நமக்கு மனசுக்கு ஒரு வந்து தைக்கும்போது ஒரு நிம்மதியாகவும் இருக்குது. நம்ம வீட்டு வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு தைக்காமல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து தைக்கும்போது ரொம்பவும் மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்குது. என் வேலையும் எல்லாமே முடிஞ்சிடுது. இப்படி தான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. என்னாலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டைலரிங் வேலையில் வந்து என்னால் கொண்டு வர முடியுது. நீங்களும் இது போல் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மெட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இது மேல்பட்டு இப்படி தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து டைலரிங் வேலையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். நீங்களுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு உங்கள் ஃபேமிலிக்கே நீங்களும்
ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாகவும் நீங்கள் இருக்கணும் அப்படின்றதுமே நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.